பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, யாருக்கிட்டையும் எதுக்கும் பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லி வளர்ப்பாங்க. ஆனால் ஒரு பழமொழி இருக்கு ஐயா, அதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. அந்த பழமொழிக்கான விளக்கத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தலாம்னு சொல்கிறாங்கல்ல, இப்படி பொய் சொல்லி கல்யாணத்தை நடத்தலான்ற ஒரு பழமொழி வந்ததுக்கான காரணம் என்ன? கண்டிப்பாங்கம்மா, ஒரு கல்யாணம்ங்கிறது அந்த ஊரில் இருந்து 50 பேர் 100 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து 500 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து இன்னொரு ஊரில் சாதிசனா 500 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து 1000 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து வரணும்னா 1000 பேருக்கு வீட்டுக்கு போய் என் பிள்ளை கல்யாணம்னு சொல்லித்தான் ஆகணுங்க. கண்டிப்பாக. என்னங்கம்மா, என் பிள்ளை கல்யாணம் வச்சுக்குதுங்க, மாப்பிள்ளை வந்து இந்த ஊர், பொண்ணு இந்த ஊர், இந்த மண்டபத்தில் கல்யாணம் வச்சுருக்கிறேன், அதனால் நீங்கள் எல்லோரும் வரணும்னு சொல்லி அவங்க பழகி வச்ச அத்தனை பேர்த்துக்குமே 1000 பேருடைய வீட்டுக்கு போய் 1000 பேர்கிட்ட போய் சொல்லி என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணுறக்காக நீங்கள் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொன்னதை 1000 பேர்கிட்ட போய் சொல்லி கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்ன வார்த்தை 1000 பொய் சொல்லி கல்யாணம்னு பேர் வந்துருச்சு. வார்த்தைகள் வந்து கண்ணகி மாதிரி தாங்க. கொண்டு வான்னு சொன்ன வார்த்தையை கொன்றுவான்னு சொல்லிட்டாங்க. நிலைமை என்னாச்சு? கண்ணகியோட கோவலனுடைய கண்ணகி வந்து கோவலனை கொன்னதுக்கு கொண்டு வான்னு சொன்ன வார்த்தையை கொன்றுவான்னு சொல்லிட்டாங்க ஒரே ஒரு வார்த்தையில். அது மாதிரி தாங்க இது. 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்ன வார்த்தை அல்ல, 1000 பேர்கிட்ட போய் சொல்லி கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அன்றைக்கி ஏன் 1000 பேர்னு சொல்லி வச்சாங்கன்னா முன்னோர்கள், நாளைக்கு இந்த பொண்ணை பொழைக்கலைன்னா 1000 பேர் கேள்வி கேட்டுருவாங்கன்னு சொல்லி அவர் கரெக்டாக பொழைப்பார். அப்போ அந்த காலத்து விவாகரத்து டைவர்ஸே கிடையாது இல்லைங்களா? என்னங்கம்மா, இன்றைக்கி வந்து டைவர்ஸு வந்து ஆதி காலத்தில் ஒரு கோர்ட் இருந்ததுங்க, இன்றைக்கி 6 கோர்ட் இருக்குது டைவர்ஸ் கோர்ட்டு. அப்போ இவ்வளவு பேர்த்துக்கு வர்றதுக்கு காரணமே நீங்கள் முதல் கல்யாணம் பண்ணும்போதே இந்த குடும்பம் வந்து கடைசி வரைக்கும் நம்மளுடைய வம்சத்தை காப்பாற்றுற குடும்பம்னு யோசிச்சு தானே நீங்கள் கல்யாணம் பண்ணணும். அப்போ தானே உங்களுக்கு விவாகரத்து வராது. அப்போ அதுக்கு மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுங்கிற வார்த்தையே 1000, ஏன்னா 1000 பொய் சொல்லி ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து நீதியாக அந்த காலத்தில் வாழ்ந்திருப்பாங்க. இன்னார் குடும்பம்னா கொடுப்பா அந்த குழந்தைய, புள்ள அருமையாக பொழைச்சிக்கு, பிரமாதமான புள்ள, பொய்யும் திருட்டும் இல்லை, எந்த விதமான தண்ணி தவிடு போட மாட்டார், பீடி சிகரெட்டு குடிக்க மாட்டார், மாப்பிள்ளை அருமையான மாப்பிள்ளை, பொண்ணும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தீங்கு கிடையாது, சுத்தமாக வளர்த்தி வச்சுருக்காங்க, 2 பேர்த்த கல்யாணம் பண்ணி வைங்க ஜாம்னு இருக்குன்னு அந்த காலத்தில் பெரியவங்க வாக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கி தான் என்னென்னமோ அவர் பின்னாடி போக வேண்டியதாக இருக்குதுங்க. மாப்பிள்ளை நல்லவரா கெட்டவரா, பொண்ணு நல்லவங்களா கெட்டவங்க. அன்னைக்கு அப்படி கிடையாதுங்க. சொன்னது தான். அதாவது சொத்து அழிஞ்சாலும் சொல் அழியாதுங்களா, சொத்தே அழிஞ்சாலும் சொல் அழியாதான். இந்த வீட்டுக்கு நான் வாரிசு, இந்த வீட்டுக்கு நான் வந்து கொடுக்குறேன்னு சொன்னால் அன்று நிச்சயமாக அந்த பிள்ளையை வளர்த்தி வாழு பண்ணி கொடுத்துருவாங்களா. என்னங்க, வானத்தை போல படத்தில் சொன்ன மாதிரி அந்த விஜயகாந்துக்கு வந்து வளர்த்தி வச்சு அப்படியே சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, அந்த கதை பார்த்துருப்பீங்க நீங்கள். அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்தில் 12 வயசுலேயே பொம்மை கல்யாணம் மாட்ட குழந்தைகளுக்கெல்லாம் அந்த காலத்தில் எல்லாம் இன்னாருக்கு இன்னாருன்னு எழுதி வச்சுருவாங்க. அதுக்கு எல்லாம் வளர்ந்து வாழுமணி அதவே நினச்சிட்டு இருந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழுவாங்க. அப்படித்தான் அந்த காலத்தில் அங்கீகார நிச்சயதார்த்தமெல்லாம் சிறு வயசுலேயே குழந்தைகளுக்கு பிறந்துட்டா நான் இந்த வீட்டுக்கு பொண்ணை கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. வாக்கு பழிக்குங்க. கரெக்டாக அவர் வந்து சின்னதுலேருந்தே இருக்கிறனால யாரும் தடுக்க மாட்டாங்க. அப்போது இந்த கல்யாணத்தில் 1000 பொய் சொல்லியும் கல்யாணம் பண்ண வேண்டாம். ஒரு பொண்ணும் மாப்பிள்ளையும் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த உலகத்தில் உண்மையாக வாழ்ந்தாலே போதுங்க. அடுத்த பிறவியிலையும் அவங்க 2 பேருடைய ஆன்மா சேருமா. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து உண்மையாக வாழ்ந்தாங்கன்னா அவங்களுடைய மனசுக்குள்ளே 1000 சண்டை வந்தாலும் அடித்தாலும் பிடிச்சாலும் காலையில் சேர்ந்துக்கிறாங்க இல்லைங்களா. அது எதுக்காக அப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் மனசார கல்யாணம் மூச்சதுக்கப்புறம் நல்லா அன்பாக பழகி உங்களால் நான் எவ்வளோ சுகத்தை கண்டேன், என்னால் உங்களை குழந்தை நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு கணவரை வந்து காலத்தொட்டு கும்பிடுவாங்களா இல்லைங்களா. அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி அந்த ஆன்மா வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாலும் கூட அவங்கள நினச்சே அந்த காலத்தில் வாழ்ந்துருவாங்களா. பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதான்னு ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா, அதானே சொல்கிறீங்க. பட்டு வண்ண ரோசாவா பார்த்த அந்த பாட்டு சொல்கிறீங்க இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடையில ஒரு வரி வருங்க, ஒரு ஆன்மாவும் இன்னொரு ஆன்மாவும் பிரிஞ்சு போச்சுன்னா கூட அந்த 2 பேருடைய ஆன்மா சேர்றதுக்காக நீ இன்னொரு ஜென்மம் இருந்தால் அப்போது பிறப்போம், அன்போடு ஒன்றா கலந்து அன்போடு இருப்போம், உன்னோடு ஒன்றா கலந்து அன்போடு இருப்போம், அது கூடாமல் போச்சுதுன்னா என் ராசாவே நான் வெண்மேகமாக விடிவெள்ளியாக வானத்தில் பிறந்திருப்பேன், என்னை அடையாளம் கண்டு நீ தேடி வந்தால் அப்போது நான் சிரிப்பேன். சூப்பர் சூப்பர். என்னங்க, அந்த காலத்திலே எழுதிக்கிறாங்க, நீயும் நானும் ஒன்னா சேர காலம் இனிமேல் வாராதோ. அவர் இந்தம்மா பாடு, இன்னொரு ஜென்மோ இருந்தா அப்போது பிறப்போம், உன்னோடு ஒன்னா கலந்து அன்போட இருப்போம்,
அது கூடாம போச்சுது நாயராசாவே, நாவின் மேகமாக விடிவெளியாக வானத்தில் பிறந்திருப்பேன், என்னை அடையாளம் கண்டு நீ தேடி வந்தால் அப்போது நான் சிரிப்பேன். இதுதான் வாழ்க்கைங்க. இறந்தாலும் கூட ஆன்மா சேருமா அப்படின்னா பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு இதுன்னு பாருங்க. அந்த காலத்துல இந்த பாட்டை நீங்க எப்ப நினைச்சு பார்த்தாலும் குடும்பம் பிரியணுங்கிற எண்ணம் ஒரு நாள் வராது. எப்ப கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலும் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்றதை விட இந்த குடும்பம் பிரியக்கூடாதுன்னு ஒரு அர்ச்சனை சேர்த்து பண்ணுங்களேன். என்னங்க, என்னுடைய மனைவி நானும் சேர்ந்து அர்ச்சனை பண்ணி குடும்பம் பிரியக்கூடாதுன்னு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. இந்த பிரபஞ்ச வாழ்த்துச்சுன்னா அவங்க பிரியவே மாட்டாங்க. நமக்களவா அர்ச்சனை பண்றான். 2 பேர்த்துக்கு அர்ச்சனை பண்ணி என்னுடைய குடும்பம் வந்து பிரியாம இருக்கணும், என்னங்க சேர்ந்து இருக்கணும்னு பண்ணுங்க. பிரியறதுன்னு வார்த்தை வேண்டாம். என்னுடைய நானும் என்னுடைய கணவனும், மனைவியா இருந்தா நானும் என்னுடைய கணவனும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி ஒரு அர்ச்சனை எப்பவுமே பண்ணுங்க. எங்களுக்கு எந்த சண்டையுமே இல்லைங்க, நான் எதுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். எந்த சண்டையுமே வருதுன்னு அர்ச்சனை பண்ண, எந்த சண்டை வந்தாலும் நீங்கள் அர்ச்சனை பண்ணீங்க இல்லையா, அது உங்களை சேர்த்து வைக்குமல்ல. கரெக்டு தானே? அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கே அர்ச்சனை இல்லை. அப்போ கடவுள்கிட்ட வேண்டிக்கல இல்லைங்களா? இப்படி செய்யுங்க. இந்த கல்யாணத்தை பற்றி பேசுகிறோன்னே அவ்வளோ சிறப்பாக முடிஞ்சு. அருமை அருமை, சூப்பர். ஒவ்வொரு பழமொழிக்கும் ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. அதாவது பழமொழிக்குள்ள ஆழமான அர்த்தமான பல்வேறு விஷயங்கள் வந்து பொதிந்து கிடக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயமா இன்னும் நிறைய பார்க்கலாம். இந்த 1 லட்சம் சொல்லிட்டீங்க, இப்போதான் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம். கண்டிப்பாக தொடர்ந்து மற்றும் ஒரு வீடியோவில் இன்னும் நிறைய பழமொழிகளுக்கு அர்த்தம் கேட்டு தருங்க. நம்ம நேயர்களும் ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. ரொம்ப நன்றிமா, வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சத்தில் தோன்றிய பொக்கிஷம், ஆதிகால பரிகார செம்மல், பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷ பெட்டகம்தான் இந்த ஆதிகால பரிகாரங்கள் பாகம் 1. ஒவ்வொருவரும் வாழ்க்கையில பிரச்சனை தீர்வதற்காக அங்க இங்கன்னு எல்லா இடத்துக்கும் ஓடுறோங்க. ஆனா எங்கேயுமே போக வேண்டாம். நம் இல்லத்தில் இருந்தபடியே இந்த ஒரு பொக்கிஷ பெட்டகத்தை நம் அருகே எடுத்து வைத்துக் கொண்டு இதனை நன்கு கவனித்து பார்த்தாலே போதும், நிச்சயம் நம் வாழ்வின் துன்பங்கள் அனைத்தும் காணாமலே போகும். அந்த அளவிற்கு ஆதிகால பரிகார முறைகள் குறித்த அற்புதமான படைப்புகளை இந்த பொக்கிஷ பெட்டகத்தில் உள்ளடக்கி நம்ம ஐயா டாக்டர் சுபம் மாரிமுத்து அவர்கள் நமக்காகவே கொடுத்திருக்காரு. இது ஒவ்வொருத்தர் வீட்லயும் இருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு பொக்கிஷம். ஆக இந்த புத்தக பொக்கிஷம் உங்களுக்கும் வேணும்னா நீங்க உங்க டிவி ஸ்கிரீன்ல கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு இப்பவே கால் பண்ணுங்க. உங்களை தேடி இந்த பொக்கிஷம் உங்கள் இல்லத்திற்கே வரும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, திருப்பூர் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை உலகம் பூரா நிறைய பேர் மக்கள் பார்க்குறாங்க. வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 1300 பரிகாரங்கள், ஆதிகால பரிகாரங்கள் நிறைய கொடுத்துருக்கேன். எல்லா மக்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்குது. உங்களுக்கும் ஏதாவது முக்கியமானது தேவைப்பட்டால் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஒரு பரிகார கோவில் கிடைக்கும். தினமும் உங்களுக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கேன். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான விஷயங்கள் எல்லாம் எழுதி கொண்டு வந்துட்டுருக்கேன். இது எல்லாமே ஆதிகால பரிகாரம் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் போய் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை மக்களுக்கு பரிமாற்றம் செய்யுங்க. நல்லதே நடக்கும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.